அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டாபிக்ஸ் வைஸாக குரூப் 4 மேக்ஸ் ரிவிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தொடர்பான கணக்குகள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து அந்த மேக்ஸையுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் முதல் கொஸ்டின் பாருங்கள். A sum of rupees 2000 is invested on simple interest for the 3 years at the rate of 10% per annum. Then the amount will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 2000 ஆனது 3 ஆண்டுகளில் ஓகேவா 3 வருடங்களில் 10% ஆண்டு வட்டி வீதத்தில் எவ்வளவாக மாறும் என காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ஸ் டூ கேட்டிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ தொகையாக மாறுதுன்னு வட்டி மட்டும் கேட்கல, அந்த வட்டியையும் திரும்ப கூட்டி அந்த அசலோட கூட்டி மொத்த அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டே ஃபார்மில் தான் சொல்லப்போனால் ஒரே ஃபார்மில் தான் PNR/100 அப்படின்னு சொல்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க PNR/100 அப்படின்ற ஒரே ஃபார்மில் தான். இதை விட்டாக்கா அந்த 2 மடங்காவது 3 மடங்காவதுன்றப்ப அந்த NR=100 NR=200 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த ஃபார்முலா மட்டும்தான். இதை வச்சு எல்லா கணக்குகளுமே போடலாம். ஓகேவா, இந்த கணக்குக்கும் இந்த ஃபார்முலா மட்டும்தான் PNR/100. இதில் P பார்த்தீங்கன்னாக்கா அந்த அசல் அமௌண்ட் P=2000 ரூபா. 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்போ N=3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ R=10%. இதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது Pக்கு பதிலாக 2000, Nக்கு பதிலாக 3, Rக்கு பதிலாக 10/100 அடித்தோன்னாக்கா 2 0க்கு 2 0 போனால் 3 2 6 கூட ஒரு 2 0 600 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. அவங்க வட்டி மட்டும் கேட்கல, அமௌண்ட்ஸ்க்கு கேட்குறாங்க. அதனால் அந்த அசலோடு கூட்டி போட வேண்டியதான். 2000ஓட இந்த 600 கூட்டணுன்னாக்கா 2600 அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த மாதிரியான சிம்பிள் கணக்குகள் தான் கேட்குறாங்க. ரொம்ப டஃப்பாலாம் கேட்டுற மாட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்கள். A sum of rupees 800 invested on simple interest become rupees 1200 in 8 years. What will be simple interest for 6 years on the sum at the same rate of interest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூபாய் 800 தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டு 8 வருடங்களில் ரூபாய் 1200 ஆகிறது. அதே வட்டி வீதத்தில் அதே தொகையானது 6 வருடங்களுக்கு பெரும் வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 800 ரூபாயிலேருந்து 1200 மாறி இருக்கான் 8 வருஷத்தில். ஓகேவா, 800 ரூபாயிலேருந்து 1200 மாறி இருக்கான் 8 வருஷத்தில். அப்படின்னா எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள். 1800லேருந்து 800 போனால் 400 ரூபா அதிகமாகிருக்கு. அந்த 400 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கு. எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில். அப்போது 6 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தனி வட்டியோட ரூல் என்னன்னாக்கா வட்டி மட்டும் தனியாக கிடைக்கும். அது மட்டும் தான் தனி வட்டி. ஓகேவா, வட்டி மட்டும் தனியாக சேர்ந்து கிடச்சி அசலில் போய் சேருமே தவிர அந்த அசல் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு வட்டி வராது. அப்படி வந்ததுன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஓகேவா, அதனால் வட்டி மட்டும் தனியாக தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 8 வருஷத்துக்கு 400 ரூபா சேர்ந்துருக்குனாக்கா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 400 8ஆல் டிவைட் பண்ணால் 50ன்னு வரும். ஓகேவா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா வருது. அப்போ இதை வச்சு 6 வருஷத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அவங்க வந்து இதில் 6 வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டி மட்டும் தான் என்னன்னு கேட்டாங்கன்றனால இந்த வட்டியை வச்சே கண்டுபிடிச்சலாம். இப்போ 800 ரூபாலேருந்து 1200 ரூபா மாதிரி இருக்குது. 400 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அசல் வந்து 800, வருஷம் வந்து 8, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல, /100 போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது வட்டியை மட்டும். ஏன்னா டைரெக்டாக வட்டியை மட்டும் கண்டுபிடிக்க முடியும் தனி வட்டியில். அந்த வட்டி வந்து மாற போகிறதில்ல, இதோடையும் சேர போகிறதில்ல, தனியாக தான் இருக்க போதுன்றனால 8 வருஷத்துக்கு 400 ரூபானா 6 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லை 8ஆல் டிவைட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 300 அப்படின்னு சொல்லி வரும். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த PNR/100 அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு 6 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி Nக்கு பதிலாக 6ன்னு போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி பல வழிகளில் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி. 8 வருஷத்துக்கு 400னாக்கா 6 வருஷத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்படியே 5 அப்படின்னு சொல்லி அடித்தோன்னா கிராஸில் பெருக்கினா X=300ன்னு வந்துடும். ஓகேவா, வட்டி மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன? ₹300. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். The simple interest on a sum of money is 4/9 of the principal and the number of years is equal to the rate of percentage per annum. The rate per annum is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலில் 4/9 மடங்கு மற்றும் வருடங்களின் எண்ணிக்கை வட்டி விகிதத்திற்கு சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9% பிரின்சிபலாக அதோட அசலோட 4/9 மடங்கா. அப்போ எப்படி எழுதுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4/9 ஆஃப் அந்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி போடலாமா? இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுக்கலாம்னாக்கா இந்த பிரின்சிபலை கீழே வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை பி அப்படின்னு சொல்லி பி கீழே வந்தால் 4/9, அதாவது 4:9 அப்படின்ற மாதிரி ரேஷியோ மாதிரி இருக்கா? ரேஷியோ மாதிரி இந்த மாதிரி டேரெக்டாக வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ x/y ஈக்குவல் டு 4/9 அப்படின்னாக்கா எக்ஸ் தான் 4, ஒய் தான் 9 அப்படின்னு சொல்லி ரேஷியோவில் எடுப்பலாம். அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 பங்கு, பிரின்சிபல் வந்து 9 பங்குன்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4, பிரின்சிபல் வந்து 9ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? பிரின்சிபல் வந்து 9. அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த நம்பர் ஆஃப் இயர் இஸ் தி ஈக்குவல் டு தி ரேட் பர்சன்டேஜ் ஃபார் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டி விகிதமும் வருடமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது n ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? வட்டி விகிதம் அப்படின்றது 6, வருடம் என்ன? அப்போ n ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்க வேண்டியதான். n ஈக்குவல் டு ஆர்னாக்கா ஒன்று ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம், இல்லை காமனாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரெண்டோட வேல்யூமே எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ தெரியும், பி தெரியும், என்ஆர் தெரியும். இதில் ஆர் தான் கேட்குறாங்க. ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். அந்த எஸ்ஐ ஃபார்முலாலாம் போட்டலாம். எஸ்ஐ ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதில் அப்படியே போட்டால் இந்த எக்ஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4 ஈக்குவல் டு பிரின்சிபல் பி ஈக்குவல் டு 9, எண்ணுக்கு பதிலாக ஒரு எக்ஸு, ஆருக்கு பதிலாக ஒரு எக்ஸு. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் தானே சொல்லியிருக்கோம். டிவைட் பை 100. அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்க வேண்டியதான். 100 இந்த சைடு கொண்டாந்தால் 4 பேருக்குன்னா 400, கீழே 9 வரும். இந்த சைடு எக்ஸையும் பேருக்குன்னா x² வரும். x²னாக்கா காமனாக எடுக்கணும்னாக்கா அதுக்கு ரூட் இந்த சைடு எடுக்கணும். 400க்கு ரூட் எடுத்தோம்னாக்கா 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2 0க்கு ஒரு 0, 9க்கு ரூட் எடுத்தால் ஒரு 3ன்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸு. அப்போ இதை அடித்தோம்னாக்கா என்ன வரும்? 6 3 18, பேலன்ஸ் 2/3ன்னு வரும். அப்போது 6 2/3% அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இதை வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4/9 பிரின்சிபல்னு சொன்னதுனால கூட சில பேர் குழம்புலாம் இப்படி எடுத்துக்க வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாக்கா 4, பிரின்சிபல்னா 9 அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிரின்சிபலில் 9ல் 4 பங்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A sum of rupees 10,000 is lent on simple interest at the rate of 15% per annum. What is the difference between simple interest for 6 years and the simple interest for 2 years? ஓகேவா? அதாவது ரூபாய் 10,000 என்ற தொகையானது ஆண்டுக்கு 15% வட்டி வீதத்தில் தனி வட்டியில் கடனாக அளிக்கப்படுகிறது எனில் 6 வருடங்கள் மற்றும் 2 வருடங்களுக்கு கிடைக்கும் வட்டிகளுக்கு இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 6 வருஷத்துக்கும் கேட்கல, 2 வருஷத்துக்கும் கேட்கல, 6 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் கேட்குறாங்க. அந்த வட்டியோட வித்தியாசம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வட்டி மாற போகிறதில்ல. ஆல்ரெடி சொன்னது தான். தனி வட்டினாலே வட்டி வந்து தனியாக இருக்கும். அப்போது 6 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சி 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சி அதை கழிச்சா தான் ஆன்சர் வரப்போகுது. அப்போது இடையில எவ்வளோ வித்தியாசம் வரப்போகுது? 6 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் வித்தியாசம்னா 4 வருஷம் வட்டி வித்தியாசம் வரப்போகுது. அதனால் நம்ம 6 வருஷத்துக்கு தனியாக 2 வருஷத்துக்கு தனியாக கண்டுபிடிச்சி அதை கழிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக இந்த 4 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபா 10,000 அப்படின்னு சொல்லி அந்த அசல் தொகை தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். இப்போ 4 வருஷத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப டேரெக்டாக அந்த 4 வருஷத்துக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அந்த பிஎன்ஆர் டிவைட் பை 100 தான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அந்த 10,000, இதில் அந்த எண்ணுக்கு பதிலாக இந்த 4 வருஷம் போட்டு வேண்டியது. ஏன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் தான் தேவை. அந்த 4 வருஷம் டேரெக்டாக போட்டோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டால் 2 0க்கு 2 0, அப்போ 4 15 ஒரு 60, இதில் ஒரு 2 0 இருக்குது, 2 0 அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த 6 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் உள்ள வட்டியோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா 6,000 ரூபா. ஆப்ஷன் சின்னு வந்துடும். ஓகேவா? சிம்பிளாக இந்த மாதிரி அந்த வட்டி மாறாதுன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டு போயிடும். தனியாக 6 வருஷத்துக்கு தனியாக 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி அதை கழிச்சு இருந்தோம்னாக்கா நேரம் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைனாக்கா இந்த 4 வருஷம் அப்படின்றத விட்டுட்டு 1 வருஷம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னாக்கா 1 வருஷத்துக்கு கிடைக்கும். அதை வச்சு 4ஆல் பெருக்கிட்டால் 4 வருஷத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A sum becomes ₹500 in 5 years and ₹600 in 7 years at a certain rate percentage per annum at of simple interest. What is the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 வருடங்களில் ₹500 ஆகவும் 7 வருடங்களில் ₹600 ஆகவும் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ஆகிறது எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த சம் அமௌண்ட் அசல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா அமௌண்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வருஷத்தில் 500 ரூபாயா அந்த அமௌண்ட் மாறுது, 7 வருஷத்தில் 600 ரூபாயா மாறுதான். அப்போது 5 வருஷத்தில் 500 ரூபாயாவும் 7 வருஷத்தில் 600 ரூபாயாவும் மாறுதுன்னா இடையில வித்தியாசம் என்ன? 5லேருந்து 7 2 வருஷம். 2 வருஷத்தில் எவ்வளோ மாறுது? 500லேருந்து 600னாக்கா 100 ரூபா மாறுது. அப்போது 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 100 ரூபா கிடச்சிருக்கு தனி வட்டியில். அப்போ 2 வருஷத்துக்கு 100 ரூபானாக்கா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 50 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். ஓகேவா? 50 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து 5 வருஷத்தில் 500 ரூபாயா மாறுதுனாக்கா எந்த அசல்லேருந்து அந்த அமௌண்ட் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 50 ரூபானாக்கா 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி மட்டும் சேர்ந்துருக்கும்? 250 ரூபா. 250 ரூபா வட்டி மட்டும் சேர்ந்துருக்கும். அப்போ அந்த 250 ரூபா வட்டியை மட்டும் இந்த 500 ரூபான்ற அசலில் அந்த அமௌண்ட்ஸில் கழிச்சிட்டா அசல் கிடச்சிருமா? அப்போ 500லேருந்து இந்த 250 ரூபாயை கழிச்சோன்னாக்கா 250 ரூபாயா அந்த அசல் இருந்திருக்கும். ஓகேவா? 250 ரூபா இந்த அசல் வந்து 50 ரூபாயை வருஷம் வட்டி ஏறி 500 ரூபா 5 வருஷத்துலையும் 600 ரூபா 7 வருஷத்துலையும் மாறுது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலாவே யூஸ் பண்ண தேவையில்ல, இப்படியே அடிச்சே போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். If the simple interest at 12% per annum for 1 month is 1 paisa, then find the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு மாதத்திற்கு ஆண்டுக்கு 12% என்ற வட்டி தனி வட்டி 1 பைசா என்றால் அசலை கண்டறியோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமௌண்ட் எல்லாமே சின்னதாக கொடுத்துருக்காங்க, வருஷத்தில் கொடுக்காம மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 தான். இதில் அந்த பி என்ன அந்த ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 12% ஃபார் ஆனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 12% ஃபார் ஆனம். அப்படியே போட்டுகிட்டே வந்துட வேண்டியதான். ஒரு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா இயருக்கு தான் போடணும். அப்போ இயராக மாற்றணும் 1 மந்த் அப்படின்றத. அப்போது 1 அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 12 மாதன்றனால அந்த n ஈக்குவல் டு 1/2 வரும். அப்போ n-க்கு பதிலாக 1/12. ஓகேவா? 1/2 இல்லை 1/12. அப்போ அசல் என்னன்னு தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கீழே டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டு தான். அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 பைசான்னு சொல்லியிருக்காங்க. 1 பைசா அதைத்தான் நம்ம ரூபாயில் போடணும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அதாவது 1 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 100 பைசா. சரி, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலருக்கு அது கூட டவுட்டாக இருக்கலாம். 1 ரூபாய்க்கு 100 பைசானா இந்த 1 பைசா அப்படின்றத எப்படி போடுவோம்னாக்கா 1/100. ஓகேவா? 1/100 போடலாம். அப்படின்னா 0.01 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இப்படி போட்டால் பி மட்டும் தான் அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த 12க்கு இந்த 12 அடிச்சிட்டோன்னா 100 இந்த சைடு கொண்டாந்து பெருக்கிற வேண்டியதான். பெருக்கினாலே முடிஞ்சது. அப்போ பி ஈக்குவல் டு 0.01 100 பெருக்குனா 1ன்னு வரும். அப்போது 1 ரூபா தான். ஓகேவா? 1 ரூபா தான் போட்டிருக்காங்க. 1 ரூபா ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் 1 பைசா வட்டி கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான். சின்ன சின்ன அளவாக கொடுத்துருக்காங்க, ஆனால் போடுறது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A person borrows ₹6,500 for 3 years at 4% per annum simple interest. He immediately lends it to another person at 1/4% per annum for 3 years. Find his gain in the transaction அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நபர் 4% per annum தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 6,500 கடன் வாங்குகிறார். அவர் உடனடியாக அதை 3 ஆண்டுகளுக்கு மற்றொரு நபருக்கு 6.1/4% per annum-இல் கடன் கொடுக்கிறார். இந்த பரிவர்த்தனையில் அவரது ஆதாயத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல கடன் கம்மி வட்டிக்கு வாங்கி இன்னொரு இடத்துல அதிகமான வட்டிக்கு கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாங்குகிற வட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4% வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அதை இன்னொரு ஆளுக்கு 6.25% கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால் அவருக்கு கிடைச்ச ஆதாயம் என்னென்னு கேட்குறாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா அதே 3 வருஷம் தான். அவர் கடன் வாங்குறதும் 3 வருஷம், அந்த கடன் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா 3 வருஷம். வருஷத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அமௌண்ட் அந்த அசல்லையும் மாற்றம் இல்லை. அந்த 6,500 வாங்கி அந்த 6,500 கடன் அப்படியே கொடுத்துட்றாரு. ஓகேவா? அப்படின்னா அவரோட ஆதாயம் என்னென்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஷார்ட்கட்டாக அந்த அமௌண்ட்டு மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை ப்ரொசீஜராக ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிச்சி, அதாவது இப்போ 6,500 3 வருஷத்துக்கு 4% வட்டி வீதத்தில் கொடுத்தா எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனியாக இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை 100 போட்டு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு மறுபடி அதே 6,500 3 வருஷத்துக்கு 6.25% வட்டி வீதத்துக்கு கொடுத்தா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணிங்கனாக்கா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு பதிலாக டைரெக்டாக இப்போ இதில் என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் தான் மாறுது. 4% வாங்கி 6.25% கொடுக்குறாரு. அதே 3 வருஷம் தான், அதே அசல் அமௌண்ட்டு தான். அப்படின்றப்ப
அந்த மாறுற வட்டி விகிதத்துக்கு மட்டும்தான் அந்த வட்டி மாறப்போகுது. ஓகேவா, அந்த வட்டி விகிதத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, அதாவது 6.25 வட்டிக்கு அவர் கொடுக்குறாரு, 4% வட்டிக்கு வாங்குறாரு அப்படின்னாக்கா வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 2.25% வட்டி. அந்த 2.25% வட்டி தான் அவருக்கு ஆதாயம். அப்போ டேரெக்டாக இந்த 2.25% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலாவில் போட்டு. ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். அப்போ அசல் என்ன, பி வந்து 6500, என் வந்து 3 வருஷம் தான், ரெண்டுமே 3 வருஷம் தான். அதில் மாற்றிடக்கூடாது, ரெண்டுமே 3ன்னு சொல்லி போடாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா வருஷம் அவருக்கு லாபம் கிடைக்குது. 3 வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் தான் அதில் கேட்குறாங்க. 3 வருஷம் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 2.25% தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2.25 முழுசாக மாற்றினா 2×8 மேலே போட்டினா 9/4ன்னு வரும். அப்போது 9/4ன்னு போட்டுக்க வேண்டியதான். கீழே 100 போட்டாக்கா அவருக்கு ஆதாயமாக கிடைக்கிற அந்த வட்டி மட்டும் எவ்வளோன்னு டேரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம்னாக்கா 4ஆல் மேலே இருக்கிற நம்பர் எதையுமே அடிக்க முடியாது, எல்லாமே ஒத்தப்படுற நம்பர். அப்போ பெருக்கி கடைசியாக 4ஆல் வகுக்க வேண்டியதான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்தில் தான் ஆன்சர் போக போகுது. அப்போ 65 பெருக்கணும்னாக்கா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 9 27 27 பெருப்போமே. பெருக்குனாக்கா 5 35 மிச்சம் 3, 6 42 3 45, 5 10 மிச்சம் 1, 6 12 1 13. அப்போது 5571. அப்போது 1755 4ஆல் அடித்தா அது ஆன்சர். 4ஆல் வகுத்தோம்னாக்கா 4 16 மிச்சம் 1 15. அப்போது 3 12 மிச்சம் 3 35, 8 4 32 பேலன்ஸ் 3. அப்போ ஒரு 0 போட்டோம்னாக்கா பாயிண்டில் போகும். அப்போது 4 28 பாயிண்டில் 28 பேலன்ஸ் 2. மறுபடியும் ஒரு 0 போட்டோம்னாக்கா 5 20 அப்படின்னு சொல்லி 2 ஸ்தானத்துலேயே கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. 435.75 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, 438.75 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் வந்து 2 டைப்பாக அந்த 4%க்கு 6.25%க்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சி கழிக்கிறத விட டேரெக்டாக இந்த 2.25% மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா தனி வட்டி அப்படின்றது வட்டி மட்டும் தனியாக வருது. ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள். A sum of money at simple interest triples itself in 15 years. It will become 5 times of itself in. ஓகேவா, அதாவது தனி வட்டியில் அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரிக்கிறது. எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு அசல் வந்து அப்படியே டபுள் ஆகுது, த்ரிபிள் ஆகுது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் கணக்கு. இதில் வந்து த்ரிபிள் ஆகுது 15 வருஷத்துலன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த த்ரிபிள் ஆகுது டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க, 6 தான் கேட்பாங்க. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அதுக்கப்புறம் 5 மடங்காக எப்போ மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 2 ஸ்டெப்பாக வரப்போகுது. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி மறுபடியும் 5 மடங்கு எப்போன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி அந்த த்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னாலே என்ன ஃபார்முலா, NR = 200. ஓகேவா, இங்கே 3 த்ரிபிள் ஆகுதுன்னாக்கா அதுலேருந்து 1 கழிச்சு, ஓகேவா, 1 கழிச்சு போட வேண்டியதான், 200 அப்படின்றது தான் ஃபார்முலா. அப்போ இதில் N பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம். ஓகேவா, 15 வருஷத்தில் தான் த்ரிபிள் ஆகுதுன்றிருக்காங்க. அப்போ R = 200 அப்படின்னு சொல்லி போட்டால் ஆரோட வேல்யூ என்ன, 200/15 வரும். 15ஆல் டேரெக்டாக 200 அடிக்க முடியாது, மீதி இன்றி வகுப்படாது. அப்போ எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிக்க வேண்டியதான். அப்போ 5ஆல் அடித்தோன்னாக்கா 3×5 15, 4×5 20, 0 40/3 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, 40/3. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. இதை வச்சு அந்த 5 மடங்கு எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாமா. 5 மடங்கு ஆகிறதுக்கு என்ன ஃபார்முலா, NR = 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேருந்து 1 கழிச்சு 400 அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். இப்போ R நமக்கு தெரியும். ஓகேவா, N தான் இதில் கண்டுபிடிக்கணும். R வந்து 40/3 = 400. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற போகிறதில்ல, அதே வட்டி விகிதம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அடித்து போட்டோனாக்கா ஒரு 40 40 10 40 400. அப்படியே இந்த சைடு பெருக்கல் போனால் N = 3 × 10 30ன்னு வரும். அப்போது 30 வருஷத்தில் அது வந்து 5 மடங்காக மாறும். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான். சரியா, சிம்பிள் தான். அந்த NR = 200 NR = 400 அப்படின்னு சொல்லி அதே ஃபார்முலாவை தான் போட போகிறோம். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி போட போகிறோம். இதில் நமக்கு அசல் அமௌண்ட்டே தேவையில்லை. ஓகேவா, இத்தனை மடங்கு ஆகுது அத்தனை மடங்கு ஆகுதுன்னா அசலே இதில் யூஸ் ஆகுது, கொடுத்துருந்தாலும் அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A sum was put at simple interest at a certain rate for 3 years. Had it been put at a 1% higher rate of interest, it would have fetched ₹5,400 more. What is the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு அசல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் வழங்கப்படுகிறது. அது 1% அதிக வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டிருந்தால் அது ₹5400 அதிகமாக பெற்றிருக்கும் எனில் அசல் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா,
அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டுன்னு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அசல் அமௌண்ட்டு. அதை வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு விடுறாங்க. அந்த அமௌண்ட்டு பர்சன்டேஜும் சொல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்ல. ஆனால் அதை விட 1% அதிக வட்டிக்கு கொடுத்துருந்தா ஒரு 5400 அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1% அதிகமானால் 5400 இருக்கும். அப்படின்னாக்கா அசல் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது அதை விட சிம்பிள் தான். ஆல்ரெடி அந்த வட்டியை மட்டும் வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் வட்டி பர்சன்டேஜ் 1% அதிகரிக்கிறதுனால 5400 3 வருஷத்துக்கு கிடைக்குதுனாக்கா அசல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. ஓகேவா, அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தான், PNR / 100 தான். அசல் பார்த்திங்கன்னா தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை மாற்றலை. ஓகேவா, 3 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த அதிகமான சதவீதம் மட்டும்தான், 1% அதிகமான 5400 கிடைக்குது. அப்போது அந்த 1% அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 1% அதிகமாகிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது, 5400. அப்போ இதில் அன்னோன் வேல்யூ பார்த்திங்கன்னா P மட்டும் தான், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா, ஈஸி. அப்படியே அடித்து கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கமே அடிக்கணும் தான். 1 மிச்சம் 2 8 3 24 00. இந்த 100லேருந்து 00 சேர்ந்தால் P = 1800 இன்னொரு 00. இதுதான் அசல் அமௌண்ட். ஓகேவா, ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகேவா, 180000. சிம்பிள் தான். அந்த வட்டி அமௌண்ட்டு மட்டும் பர்சன்டேஜ் மட்டும் மாறதுனால எவ்வளோ வட்டி விகிதம்னு கொடுத்துட்டாங்க, வட்டின்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு அசல் ரூபா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இயரை மாற்றிடக்கூடாது, 3 வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டு வேண்டியதான். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். X took a loan of ₹5,000 on simple interest, the rate of interest being the same as the number of years for which the loan was taken. If the interest paid was ₹1,800, then what was the rate of interest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ் ரூபாய் 5000 தனி வட்டியில் கடனாக பெறுகிறார். வட்டி வீதமும் வருடங்களின் எண்ணிக்கையும் சமம். செலுத்தப்பட்ட வட்டி ரூபாய் 1800 எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மலான அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. அந்த வட்டி விகிதமும் வருஷமும் சேமா, அதாவது எண்ணும் 6 சமமாக. நாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சமம்னு சொன்னால் ரெண்டுத்தையும் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக. எப்படியும் x² அப்படின்னு சொல்லி ரூட் எடுக்கிற மாதிரி தான் ஆன்சர் வரும். ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலானா அதே அந்த PNR / 100. அதில் இந்த n 6 ரெண்டுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு x² கண்டுபிடிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா அசல் 5000 சொல்லிட்டாங்க. அப்போ Pக்கு பதிலாக ஒரு 5000. n வந்து தெரில, அது எக்ஸு. r வந்து தெரில, அதுவும் எக்ஸு. அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கீழே /100. அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செலுத்தப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா 1800. அப்போது இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த 2 0க்கு 2 0, இங்கே ஒரு 0 ஒரு 0, 4 5 5, 3 5 15, மிச்சம் 3, 6 5 30ன்னு வரும். அப்போ இந்த பக்கத்தில் 2 எக்ஸ் இருக்குது, x². இந்த பக்கத்தில் ஒரு 36 இருக்குது. அப்போது 36க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும், 6ன்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஓகேவா, 6% வச்சுக்கலாம், 6 வருடம்னு வச்சுக்கலாம். வருடங்களின் எண்ணிக்கை வட்டி விகிதம் சமம் தான். அப்போது அவங்க கேட்குறது வட்டி விகிதம் தான்றனால 6% ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா, ஈஸி தான். இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் இதில் ட்விஸ்ட் வைக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனி வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12%. அப்போது R = 12%. 6000 வட்டியாக தருதான். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. SI = 6000 ஓராண்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. n = 1. அப்போது அந்த தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ P அசல் தான் கேட்குறாங்க. அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சது. SI என்ன 6000 = P தான் தெரியல கண்டுபிடிக்கணும். n = 1 வருஷம், R = 12 / 100 அப்படின்னு சொல்லி வரும். Pயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்போ இப்படியே அடிக்கலாம். ஒரு 12 12 I 12 60, கூட ஒரு 2 0, இந்த 2 0 இங்கே வரப்போ 500, அது கூட ஒரு 2 0, அப்படின்னாக்கா 50000 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுக்கெலாம் ஷார்ட்கட் கூட யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் இதை எடுத்துறதுலாம் தேவையில்லை, டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 50000 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20160 ஆகிறது. அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து அசலோட அந்த வட்டியோட சேர்ந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க 20160. அப்படின்னாக்கா இந்த 20160ங்கிறது என்னன்னாக்கா அசல் அதோட சேர்ந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR / 100 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் போட வேண்டியதான். P + P
என் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 5 வருஷம். ஆர் என்ன 8% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது 8% டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதிலே அடிச்சுக்கிட்டோம்னாக்கா 1 5 5 25 100. அப்புறம் 4 அடித்தா 2 8 5 20ன்னு வரும். அப்படின்னாக்கா பி ப்ளஸ் 2p டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பியை காமனாக வெளியே எடுத்தோம்னாக்கா 1 ப்ளஸ் 2/5 அப்படின்னு சொல்லி வரும். அப்படியே 5 காமனாக எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா கீழே 5 ஆகும். இந்த பக்கத்தில் 5 ப்ளஸ் 2 7/5 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது 7/5 கூட ஒரு பி இருக்குது. அப்போது 7/5 பி இஸ் ஈக்குவல் டு இந்த 20,160. அப்படியே கீழே எல்லாத்தையுமே இறக்கிட்டே வந்துடுது தான் 20,160. அப்போ அடித்தோன்னாக்கா 1 7 7 7 14 6 8 56 மிச்சம் 5 8 56 0ன்னு வரும். 5 இந்த சைடு கொண்டு வந்து பெருக்கணும்னாக்கா ரெட்டப்பட நம்பராக இருக்குது. அப்படியே பாதியாக்கி 0 1 4 4 0 மறுபடி ரெட்டப்படன்றனால இன்னொரு 0 ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 14,400 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. இதில் வந்து அசலும் வட்டியும் சேர்ந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி 2 ஃபார்முலாவையும் சேர்த்து போடுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த 3ஆம் கணக்கு பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்தாச்சு, அசலும் அந்த தனி வட்டியும் சேர்ந்த மொத்த தொகைன்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த அசல் பியும் சேர்ந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொத்த தொகையிலேருந்து இந்த அசல் அமௌண்ட்டை கழிச்சா வட்டி மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 3 மாதம்னு வருஷத்தை முழுசாக கொடுக்காம மாதமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதமாக வருஷமாக கணக்கு பண்ணி போடணும். எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு வட்டியை கழிச்சிட வேண்டியதான். 55,560ங்கிறது மொத்த தொகை. அதில் இந்த 48,000 அசல் போக மிச்சம் இருக்கிறது தான் வட்டி. கழிச்சோன்னாக்கா 0 6 5 15ல் 8 போனால் 7 7,560 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போடலாம். 7,560 பிஎன்ஆர் டிவைட் பை 100 தானே. அப்போது பி வந்து 48,000. எண்ணுக்கு பதிலாக இந்த 2 ஆண்டுகள் 3 மாதம்னு போடணும். 2 வருஷம்னு முழுசாக கொடுத்துட்டாங்க. 3 மாதத்தை வருஷமாக மாற்றோம்னா அந்த மாதத்தை 12 மாதத்தால் அடிக்கணும். அடித்தாக்கா 1/4 வரும். அப்போது 2 1/4ன்னு இருக்கும். அதை முழுசாக மாற்றோம்னா கீழே பெருக்கி மேலே கொட்டணும். 8 + 1 9/4ன்னு வரும். அப்போது 9/4ங்கிறது எண்ணு. வட்டி வீதம் 6 தான் கேட்குறாங்க. 6 டிவைட் பை 100. அப்போ அடித்தோன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 போச்சு. 1 4 4 1 4 4 2 8 0ன்னு வரும். இந்த 0க்கு இந்த 0 போயிட்டு 12 12ஆலேயே டைரெக்டாக அடிக்கலாம். 1 12 12 6 12 72 மிச்சம் 3 36 3 12 36ன்னு வரும். அப்போ 1 9 9 7 9 63ன்னு வரும். அப்போ ஆர் என்ன 7%. ஓகேவா? ஆர் = 7% வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். இதில் வந்து அந்த வருஷம் மட்டும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம கணக்கு பண்ணி போடணும் மாதத்தை. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்குமெனில் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு இத்தனை சதவீத வட்டி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு வட்டி கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த வட்டி வீதத்திலேயே 3% அதிகமாக்குனா கிடைக்கிற வட்டி வந்து இன்னும் ஒரு 300 ரூபா அதிகமாக கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம மற்ற எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதான். 3% வட்டிக்கு 300 ரூபா கிடைக்குது, 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ அசல்னு போட்டாலே முடிஞ்சுது. அப்போ இங்கே வட்டி விகிதம் என்ன? ஆர் = 3%னே எடுத்துக்கலாம். முன்னாடி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ வட்டி விகிதம்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த 3%க்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிது? 300 ரூபா. அப்போ எஸ்ஐ = 300 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ என் = 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது 3%க்கு 300 ரூபா வட்டி கொடுக்குற அந்த அசல் என்ன அப்படின்னு சொல்லி பி கண்டுபிடிச்சாலே ஆன்சரில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அப்படியே போட வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ = 300 = பி என்னன்னு தெரியல. என் வந்து 2 வருஷம், ஆர் வந்து 3% டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ அடித்தாக்கா 1 3 3 இந்த பக்கம் அடிக்கலாம். 1 3 3 2 0ன்னு வரும். 1 2 2 கீழே 50 2 100. இந்த 50 இந்த சைடு பெருக்கலை கொண்டு வந்தால் 5 3 0. அதுதான் பார்த்தீங்கன்னா அசல். அப்போது அசல் எவ்வளோ? 5000 ரூபா. 5000 ரூபாய் தான் ஃபஸ்ட்டு சேமிச்சிருக்காங்க. இந்த சேமித்த தொகைக்கு ஏதோ ஒரு வட்டி கிடச்சிருக்கு.
அந்த வட்டியிலேயே 3% வட்டி வீதம் அதிகமாக்கினா 300 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னா 5000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்தாங்க அப்படின்ற தொகையெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக டைரெக்டாக தனி வட்டி தான் கேட்குறாங்க. ஆனால் 1 வருடம் 6 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து முழுசாக வருடமாக மாற்றி போடணும். அப்போது அசல் என்ன பி 7500, வட்டி வீதம் 8, வருடம் வந்து 1 வருடம் 6 மாதம்னா 1 வருடம் 6 மாதத்தை வருஷமாக போடணும்னா 6/12 அடித்தா 1/2ன்னு வரும். அப்போது 1/2னா கீழே 2ஆல் பெருக்கி மேலே 1 கூட்டணுனாக்கா 3/2ன்னு வரும். அப்போ 3/2 இங்கே போடணும். n = 3/2 / 100. அப்போ அடித்தோன்னா 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 1 2 4 2 8 வரும். அப்போ 75 4ஓட பெருக்குனாக்கா 300ன்னு வரும். அந்த 300 3ஓட பெருக்குனாக்கா 900 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? தனி வட்டி 900. ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 8% வட்டி வீதத்தில் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம், இரட்டிப்பாக தான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரட்டிப்பாக மாறுதுனாக்கா 2 மடங்கு ஆகுதுன்னா அதில் 1 கழிச்சிக்க வேண்டியதான். NR = 100 வரும். இதுவே 3 மடங்குனாக்கா NR = 200 வரும். ஓகேவா? 3னா 2 வரும், 2னா 1 வரும். இங்கே இரட்டிப்பாகுதுன்னா NR = 100. அப்போனாக்கா NR = 100னா நமக்கு இந்த அசல் அந்த அமௌண்ட்லாம் இதுக்கு தேவையே படாது. வட்டி வீதம் தான் என்னென்னு பார்க்கணும். வட்டி வீதம் NR = 8% = 100 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 8 அடித்தோனாக்கா 4ஆல் அடித்தா 8 25 4 100ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடித்தோன்னா 1 2 12.5ன்னு வரும். அப்போ n = 12.5, அதாவது 12.5 வருஷம். அப்போ ஆப்ஷன் என்ன? டி 12.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். எத்தனை மடங்கோ அதுலேருந்து ஒன்று குறைச்சிக்கிட்டு NR = 100 இல்லைனா NR = 200 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து மேலே மேலே. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு, எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காகும்? ஓகேவா? அதே தான், 8% வட்டி வீதம் 3 மடங்கானும் கேட்டிருக்காங்க. அப்போது NR = 200 அப்படின்னு சொல்லி போடணும். இங்கே 3ன்னு வந்தால் இங்கே 2ன்னு வரணும். அப்போது என்ன தான் கேட்குறாங்க. 6 வந்து அதே 8% 200 அப்படின்னு சொல்லி வச்சா, அப்போது 4ஆல் அடித்தோன்னா 8, 4ஆல் அடித்தாக்கா 5 0 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் அடித்தானாக்கா 1 2 25ன்னு வரும். அப்போது எத்தனை வருஷத்தில் இரட்டிப்பாகுது? 3 மடங்காகுது 25 வருஷத்தில். ஆப்ஷன் பி. ஓகேவா? அதே வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மடங்காகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் NR = 200ன்னு போட்டுரும். இதில் வந்து எந்த விதமான அமௌண்ட்டை பற்றியே தேவையே இல்லை. வருஷமும் இயரும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 956 உயர்கிறது. தனி வட்டி வீதத்தை 4% அதிகரிப்பதால் 3 ஆண்டுகளுக்கு பின் ரூபாய் 800 மதிப்பு எந்த தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த 800 ரூபா 956 மாறுது. 4% இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 4% இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, 3 ஆண்டுகளுக்குன்ட்டாங்க. மறுபடியும் ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதிகரிக்கிறாங்க. அப்போ 800 ரூபா எவ்வளோவா மாறி இருக்கும் அந்த 4%த்தும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை 2 வகையில் சால்வ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 800 ரூபா 956 மாறுதுன்னா எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு கழித்து பார்ப்பாங்க. கழிச்சா 956லேருந்து 800 போனாக்கா 156 ரூபா வந்திருக்கு. அப்போது 156 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. அசல் பி என்ன? 800, வருஷம் வந்து 3 வருஷம். வட்டி விகிதம் என்னன்னு தெரியல, 6 / 100ன்னு போட்டாக்கா இதில் 6 மட்டும் தெரியலன்னு உடனே வட்டி வீதம் தெரியும். வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சி அந்த வட்டி வீதத்தோடு இந்த 4% கூட்டி, ஓகேவா, அந்த கிடைக்கிற வட்டி வீதத்தோடு அந்த 4% கூட்டி இதுதான் இப்போ இருக்கிற வட்டி வீதம்னு பார்த்து அந்த 800க்கு புதிய வட்டி வீதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு மெத்தடு. அது வந்து சுத்து, அது அப்புறமா பார்ப்போம். அதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த 4%க்கு மட்டும் இந்த 800 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்த்து அந்த வட்டியை மட்டும் இந்த 956ஓடு கூட்டிக்கிட்டாக்கா நமக்கு இப்போ கூட்டினதுக்கப்புறம் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஏன்னா இது வந்து தனி வட்டி, அந்தந்த வட்டிக்கான அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது 800 ரூபா அசல்,
இப்போ 4% தானே அதிகரிக்கிறாங்க, 4% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதையும் 3 ஆண்டுகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் டிவைட் பை 100ன்னு போட்டால் இதோட தனி வட்டி மட்டும் கிடைக்கும், இந்த 4%க்கு மட்டும். அப்போ 2 0க்கு 2 0 போணுச்சுனாக்கா 4 8 32 32 3 96ன்னு வரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஒரு 96 ரூபா அதிகமாக போகுது. எதோட கிடைக்கக்கூடிய இந்த 956ஓட 96 ரூபா. அப்போ 956ஓட 96 ரூபாயை கூட்டினாக்கா 2 மிச்சம் 1 6 15க்கு 5 மிச்சம் 1 10 1052 ரூபா இப்போ கிடைக்கும் இந்த 4% ஏற்றுனதுக்கப்புறம். அப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்ன, 1052 அப்படின்னு சொல்லி வரும். இப்படியே டைரெக்டாக இதை மட்டுமே போட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சிலர் வந்து இந்த மாதிரி 6 கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. 6 கண்டுபிடிச்சா என்ன வரும், 6 கண்டுபிடிச்சோன்னாக்கா 2 0க்கு 2 0 அடித்ததுக்கப்புறம் 1 3 3 5 3 15 மிச்சம் 2. அப்போ 8 இருக்குன்றப்ப 4 அடித்தோன்னா 2 நாங்க 8 1 4 4 மிச்சம் 1 3 நாங்க 12. இங்கே 13 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 2 கீழே வந்தால் R = 13/2 6.5ன்னு வரும். அதாவது ஃபஸ்ட்டு 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த 956 ரூபா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 4% ஏறுதுன்னா இந்த 6.5ஓட 4% ஏறுதுன்னா 10.5%க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 800க்கு இந்த 10.5%க்கு 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி அந்த டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதை கூட்டுற மாதிரி இருக்கும். அடித்தோன்னா 2 0க்கு 2 0. அப்போது இது எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். 3 8 24, இதை ஒரு 105ஓட பெருக்க வேண்டியதான். பெருக்கினாக்கா 5 நாங்க 20, 1 நாள் 4, 5 2 10 மிச்சம் 1 1 1 2ன்னு வரும். 0 2 5 2ன்னு வரும். 252 ரூபா கூடணும். 252 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும். இந்த 252 இந்த 800ஓட கூட்டணுனாக்கா 800 + 252 கூட்டினோன்னா 1052ன்னு வரும். அதே ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த 4%க்கு மட்டும் தேவைன்னு இதை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டு போயிடலாம். இதான் ஷார்ட்கட்டாக போகிறது. ஓகேவா, இது ஒரு கணக்கு. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். அமலா ரூபாய் 6000 முதலீடு செய்கிறார். இதில் முதல் ஆண்டில் 4% வட்டியும், 2ஆம் ஆண்டில் 5% வட்டியும், 3ஆம் ஆண்டில் 10% வட்டியும் கிடைக்கும் எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் அமலா பெறும் தொகை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தனி வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா கூட்டு வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கணக்கில் சொல்லவே இல்லை. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, தனி வட்டி முறையில் போட்டு அதுக்கான ஆன்சர் சாய்ஸில் இருந்ததுனாக்கா அதை போட்டு போயிடலாம். ஆனால் அந்த சாய்ஸில் வரலை அப்படின்னாக்கா மறுபடியும் கூட்டு வட்டியில் போடணும். தனி வட்டியில் போடுறப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை, வட்டி மட்டும் தான் பார்க்கணும். முதல் வருஷத்தில் 4%னா அந்த 4%க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்து அந்த வட்டி போய் அசலோட சேர போகிறதில்ல தனி வட்டியில். அதே 6000க்கு தான் 2ஆவது வருஷத்தில் 5% கிடைக்க போகுது. மறுபடியும் அந்த வட்டியை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு அதே 6000க்கு தான் 3ஆம் ஆண்டுக்கு 10% கிடைக்க போகுது. அப்போ வட்டியை மட்டும் கூட்டி மொத்தமாக கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. இது ஒரு 4%, இது ஒரு 5%, இது ஒரு 10%னா 10 + 5 + 4 19%. இந்த 19%க்கு இந்த 6000க்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்த்தாலே முடிஞ்சுது. 6000 அசல், 19% வருஷம் தேவையில்லை, எல்லாமே ஒரு வருஷன்றனால 1ன்னு தான் போட போகிறோம். ஒரு வருஷத்துக்கு தான் டிவைட் பை 100. ஏன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்களேனாக்கா வட்டி தனித்தனியாக ஒரு வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுறாங்க. அதனால் 1ன்னு போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். 2 0க்கு 2 0 போணுச்சுன்னா 60 19ன்னு வரும். 6 19ஓட பெருக்குனாக்கா 6 9 54 மிச்சம் 5 1 6 6 1 11 0ன்னு வரும். 1140 ரூபா தான் வட்டி வரணும். இந்த 6000தோட சேர்த்தோன்னா 7140 ரூபா வட்டி வந்திருக்கணும். இந்த ஆன்சர் வந்து சாய்ஸில் இருக்கான்னு பார்த்தா 4 சாய்ஸ்லுமே கிடையாது. அப்படின்னாக்கா இதை வந்து அவங்க தனி வட்டி முறையில் அப்ளை பண்ணலை. என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட்டு வட்டியில் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த வட்டிக்கு கிடைச்ச அமௌண்ட்டை அசலோடு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த வட்டியோட சேர்கிறதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி. அப்போது 6000க்கு முதல் வருஷம் 4% வட்டினா 4%க்கு ஒரு வருஷம் தான் கணக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆண்டுக்கு தான் கணக்கு பண்ணுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு டிவைட் பை 100 எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும். 2 0க்கு 2 0 போணுச்சுன்னா 6 நாங்க 24 0 210 ரூபா முதல் வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். இந்த வட்டி போய் அசல் அமௌண்ட்டோடு சேர்ந்துருக்கும். எதோட இந்த 6000தோடு சேர்ந்துருக்கும். அப்போ 6000தோட இந்த 240 கூட்டினா 6240ன்னு வந்திருக்கும். இந்த 6240க்கு தான் 2ஆவது வருஷத்துக்கு 5% வட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5% ஒரு வருஷம் தான் டிவைட் பை 100ன்னு போட்டோன்னா 1 0க்கு 1 0 போச்சு, 1 5 5 7 5 10 2 அடிச்சோன்னா 2
அப்போது 3 1 2ன்னு வரும். 312 ரூபா வட்டி கிடைக்கும். இது 2ஆவது வருஷம் கிடைச்சது. இது போய் மறுபடியும் அசலோட சேரும். எந்த அசலோட சேரும்? இந்த 6240 ரூபாயோட சேரும். அப்போ 6240 ரூபாயோட இந்த 312 ரூபா சேர்ந்தாக்கா 2 5 5 6 6552 ரூபா கூட அசலாக மாறும். 3ஆவது வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 10% அதே மாதிரி ஒரு வருஷம் தான் டிவைட் பை 100ன்னு போட்டோன்னா ஒரு ஜீரோ போச்சு, வேறு எதுவும் இல்லை. அப்போ 6552 655.2ன்னு வரும். இதுதான் 3ஆவது வருஷத்தில் கிடைக்கிற வட்டி. இந்த வட்டி போய் அசலோட சேரும். எந்த அசலோட? இந்த 6552ஓட சேரும். அப்போ 6552ஓட இந்த 655.2 சேர்ந்ததுன்னா 0.2 7 10 மிச்சம் 1 10 11 12 மிச்சம் 1 7ன்னு வரும். 7207 ரூபா 0.2. அப்போது ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ட்விஸ்ட்னா தனி வட்டியாக கூட்டு வட்டியான கணக்கில் சொல்லாதனால அதை நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிற மாதிரி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வரலை அப்படின்ற காரணத்தினால நம்ம இதை கூட்டு வட்டியில் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுக்கு கூட்டு வட்டியோட ப்ரொசீஜரும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக போடணும். ஏன்னா தனித்தனி வட்டியாக வேறு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ரூபாய் X என்ற தனி வட்டியை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். எல்லாமே எக்ஸ்ன்னு கொடுத்து நம்பர் கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க. ஏதோ குழப்பமாக கொடுக்குறதா நினைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி வட்டின்னு வந்துட்டாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. இந்த ஃபார்முலாவில் போட்டால் எதுவாக இருந்தாலும் வந்துட போகுது. நம்ம அதுக்காக போட்டு ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை, ஈஸியாக போடலாம். என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் என்ற தனி வட்டிக்கா. அப்போ எக்ஸை என்ன? எஸ்ஐ வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். எக்ஸ் என்ற தனி வட்டிக்கு எந்த அசலானதுன்னு கேட்டிருக்கான். அப்போ அசல் பி தான் கேட்குறான். X% தனி வட்டிக்கான். அப்போது வட்டி விகிதம் ஆர் வந்து எக்ஸாம், எக்ஸ் வருடங்களுக்கான். அப்போ எண்ணுக்கு பதிலாகவும் எக்ஸாம் டிவைட் பை 100ன்னு போட்டால் முடிஞ்சுது. நமக்கு பி மட்டும் தான் தெரியணும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கத்தில் 2 எக்ஸ் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் அடிச்சிட்டோன்னா பியை மட்டும் வச்சுட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு போனோன்னா 100 மேலே வரும், எக்ஸ் வந்து வகுத்தல கீழே வரும், ஈக்குவல் டு பி. அப்போ அசல் என்ன? 100 டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? ஆன்சர் என்ன? 100 டிவைட் பை எக்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ் டிவைட் பை 100ன்னு போட்டிருப்பான். இதை போட்டக்கூடாது. 100 டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கீழே வரணும். அந்த ஃபார்முலாவில் போட்டு கடைசியாக என்ன மாதிரி தோற்றத்தில் வருதோ அதை அப்படியே ஆன்சராக போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா? X² 2xலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. எக்ஸ் பை 100 100 பை எக்ஸ் 100 பை எக்ஸ் தான் கரெக்டு. அதை கரெக்டாக போடணும். அந்த ஃபார்முலா தான், ஒரே ஒரு ஃபார்முலா PNR டிவைட் பை 100 தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்து இந்த கணக்கு ரூபாய் 25,000க்கு 13% வட்டி விதத்தில் 73 நாட்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? தனி வட்டினாலே போன கணக்கு சொன்ன மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. இந்த ஒரு ஃபார்முலா தான். இதில் என்ன குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா 73 நாட்களுக்குன்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? வருஷத்துக்கு தான் போடுவோம். அவன் நாட்களில் கொடுத்துருக்கான்னா அதை நம்ம வருஷத்துக்கு மாற்றணும். அப்போ 73 நாள்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஓகேவா? லீப் வருஷம்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது, 365 தான் எடுத்துக்கணும். அப்போது இதை வருஷத்தில் போடணும்னா எப்படி போடணும்? அடித்து போட வேண்டியதான். ஒரு 73 நீங்கள் அப்படியே 5ஆல் பெருக்கி பாருங்களேன். 3 5 15 கடைசியில் 5 முடியும். 5 35 கூட 1ன்னு சொல்லி 36ன்னு முடியும். அப்போ 1/5 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா n. ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு 1/5. இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கில் வித்தியாசம். இதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சுது. இப்படியே தூக்கி ஃபார்முலாவில் போடலாம். அசல் பி தெரியும், இன்ட்ரெஸ்ட் ஆர் தெரியும். அப்போ பி என்ன? 25,000 பெருக்கல் என்ன தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5. அதுக்கப்புறம் 13% இன்ட்ரெஸ்ட்டு டிவைட் பை 100. அப்போ அடித்தோன்னா 4 5 5 25 5000ன்னு வரும். இந்த ஒரு 2 0க்கு இந்த ஒரு 2 0 போணுச்சுனாக்கா 13 பெருக்கல் 50. 13ங்கிறது ஒத்தப்பட நம்பர். அப்போ அதில் பாதி என்ன? 12ல் பாதி 6 மிச்சம் 1ன்னு வருது. அப்போ அதுக்கு ஒரு 5 கூட ஒரு 0 இருக்குது. 5ஆல் பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 650 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். நீங்கள் வேணால் 13ஐயும் 50ஐயும் பெருக்கி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 650 ரூபா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. இதில் தனி வட்டியில் வித்தியாசம் என்னென்னா நாட்களில் கொடுத்துருக்கா, அதை நம்ம வருஷத்துக்கு மாற்றணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு ரூபாய் 30,000க்கு 6% வட்டி வீதத்தில் 4 ஆண்டு 6 மாத முடிவில் தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரே ஃபார்முலா தான், இந்த PNR டிவைட் பை 100 தான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் போட போகிறோம். ஷார்ட்கட் கூட இதுக்கு தேவைப்படாது, ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபார்முலாவில் போகிறது. ஆனால் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லி அசல் சொல்லிட்டான், வட்டின்னு சொல்லி ஆர் சொல்லிட்டான்,
வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு 6 மாதம்னு கொடுத்துருக்கான். ஒன்று வருஷத்தில் கொடுத்துருக்கணும், இல்லை மாதத்தில் கொடுத்துருக்கணும். நம்ம வருஷத்தில் தான் போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதத்தையும் வருஷத்துக்கு போடுறோம். 4 ஆண்டு 6 மாதமா, 6 மாதம் அதை வருஷத்துக்கு மாற்றதுக்கு கீழே டிவைட் பை 12 அடித்தோன்னா 1 6 6 2 6 12 வரும். 4 1/2. இதை எப்படி கரெக்டாக மாற்றலாம், 4 2 8 8 + 1 9 9/2 வரும். அப்போ n = 9/2 அப்படின்னு சொல்லி இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ட்விஸ்ட்டு. மற்றபடி எதுவுமே இல்லை. 6 P கொடுத்துட்டா அப்படியே ஃபார்முலாவில் போகலாம். P என்ன 30,000 பெருக்கல் n என்ன 9/2, R என்ன 6% டிவைட் பை 100 அடிச்சோன்னாக்கா இந்த 2 0க்கு இந்த 2 0 4 2 3 2 6. அப்போ அப்படியே பெருக்க வேண்டியதான். 39 27 27ஓட 3 பெருக்கணும்னாக்கா 1 மிச்சம் 2 81ன்னு வரும். அப்போது 81, இங்கே ஒரு 2 0 இருக்கா, 2 0 8100 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஃபார்முலாலேயே போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்கிங் லெவலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 100க்கு இவ்வளோன்னு வச்சுக்கிட்டு பாக்ஸில் போடலாம். பாக்ஸில் போட்டு குழப்பிக்கிறத விட இந்த ஃபார்முலாலே டேரெக்டாக போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததுன்னா டேரெக்டாக இதிலே போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 8100, ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6000 அசல் 7200 மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் டம்மு. ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு சொல்லி இந்த தலைப்பிலேயே சொல்லவே இல்லை. அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னாக்கா அது வந்து தனி வட்டின்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தான் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணலைனாக்கா அது வந்து தனி வட்டி. அந்த ரூலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் அசல் வந்து 7000 மாறுதான். அடுத்து 1.5 மடங்கு வட்டி வீதம் அந்த 6 மட்டும் மாறுனுச்சுன்னா 5 வருஷத்தில் கிடைக்கிற மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், தனி வட்டியாக எடுத்துக்கிட்டு இதோட வட்டி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதோட வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அந்த வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறுனுச்சுனாக்கா எவ்வளோ தொகை கிடைக்கும்னு 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 ஸ்டெப்பில். ஃபஸ்ட்டு தனி வட்டினாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். SI = PNR / 100. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6000 அசல்னு தெரிஞ்சு போச்சு, 7200 மாறுதான். ஓகேவா? P வந்து 6000 தெரிஞ்சு போச்சு. மொத்தமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டியும் அசலும் சேர்ந்து 7200 மாறுதுன்னா இந்த 7200லேருந்து அந்த அசல் அமௌண்ட்டை கழிச்சா 1200ன்னு வரும். அப்போது வட்டி அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1200. எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்தில். n = 4. வட்டி வீதம் தான் 6 தான் தெரியல. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? SI = 1200 P வந்து 6000, n வந்து 4, 6 தெரியல, டிவைட் பை 100 அடிச்சோன்னாக்கா 2 0, இந்த பக்கத்தில் ஒரு 0 ஆகும். அப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு 120 டிவைட் பை 6/4 அடித்தோன்னா 1 6 6 2 12 20ன்னு வரும். 1 4 5 20. அப்போது R = 5% வருது. வட்டி வீதம் எவ்வளோ, 5%. 5%த்தில் போஇருந்தால் 6000ங்கிறது 7200 மாறி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறினுச்சுன்னா 5% இருக்கிறது. ஓகேவா? 6 வந்து 5% இருக்கிறது 1.5 மடங்காக மாறுதான். 5 1.5ஆல் அடித்தாக்கா பெருக்கினாக்கா 7.5% மாறும். அப்போ 7.5% மாறினா 5 ஆண்டுகளுக்கு. அப்போ n = 5 வருஷத்துக்கு அதே அசல் தொகைக்கு. அப்போது அதே அசல்னு சொல்லிட்டாங்க. P = 6000க்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 6000க்கு 5 வருஷத்துக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னாக்கா 00க்கு 00 போயிடுச்சுனாக்கா 6 5 30 300. ஓகேவா? அதை 7.5ஆல் பெருக்கணும். 75ஆல் பெருக்கணும்னாக்கா 00 போட்டு 1 5 5 மிச்சம் 1 3 21 22ன்னு வரும். ஒரு புள்ளி போயிடுச்சுனாக்கா 2250ன்னு வரும். 2250 வட்டி. ஓகேவா? 2250 வட்டி அமௌண்ட் தான். மொத்த தொகையை தான் கேட்குறாங்க. அப்படின்றப்ப அந்த 6000தோட இந்த 2250 கூட்டினா 8250ன்னு வரும். ஓகேவா? அவங்க மொத்த தொகை கேட்குறாங்க, அதை மறந்துடக்கூடாது. வட்டி மட்டும் கேட்கல. அப்போது 8250 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் Cன்னு போடணும். ஓகேவா? இதில் வந்து 2 தனி வட்டி கணக்கு சேர்த்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல அந்த தனி வட்டியை வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டுபிடிச்சி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1.5 மடங்காக மாறுச்சுன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி அந்த வட்டியோட அசலை கூட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கடைசி கணக்கு பாருங்கள். ஓர் அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில்
அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது 9/4 மடங்கு அந்த அசல் மாறுதான். இதுக்கு முன்னாடிலாம் 2 மடங்காக மாறுது, 3 மடங்காக மாறுதுன்னு முழுசாக கொடுத்தவங்க இதில் பார்த்தீங்கன்னா 9/4 மடங்காக மாறுதுன்னு இருக்காங்க. இப்போது 2 மடங்காக மாறுதுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், என்ஆர்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 1 கழித்து போடுவோம். 1 கழித்து 1ன்னு போட்டு அதை 100 பெருக்கி 100ன்னு போடுவோம். 3 மடங்காக மாறுதுனாக்கா என்ஆர்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 1 கழித்து 3னா 2ன்னு போட்டு அதோட 100 பெருக்கி 200ன்னு போடுவோம். இப்போது 9/4 மடங்காக மாறுதுன்னு சொன்னால் என்ஆர்ஸ் ஈக்குவல் டு இந்த 9/4லேருந்து 1 கழிக்கணும். 9/4லேருந்து 1 கழிச்சாக்கா 4 இங்கே போணுச்சுனாக்கா 5/4ன்னு வரும். ஓகேவா, அப்போது 5/4 அதோட 1 2 0 சேர்க்கணும். இதோட 2 0 சேர்த்தா அர்த்தம் இல்லாமல் போகணும். மேலே 2 0 சேர்க்கணும். அப்படின்னா தனியாக 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ஆர்ஸ் ஈக்குவல் டு 5/4 × 100ல் போடணும். அப்போ என்ஆர்ஸ் ஈக்குவல் டு 5/4 × 100. இதில் என்ன டேட்டா இருக்குது, எண் மட்டும் இருக்குது, 2 வருஷத்துலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 × 6 5/4 × 100ன்னு வரும். அப்போது அடித்தாக்கா 1 நாள் 4 25 நாளாக 100ன்னு வரும். அப்போது பெருக்கணுனாக்கா 5 25 125 6 மட்டும் வச்சுக்கிட்டு 2 கீழே கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ அடித்தோன்னாக்கா 6 62 1/2ன்னு வரும். 62.5% வட்டி வீதத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி 62.5% அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியதான். ஓகேவா, எது கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 கழித்து அதோட 100 பெருக்கிக்கணும். ஒரு வருடத்திற்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1500 அசல் P = 1500, வட்டி விகிதம் R = 5%, ஆண்டு N = 2ன்னு அப்போ கொடுத்துட்டாங்க. தனி வட்டி SI தான் கேட்குறாங்க. டேரெக்டாக அந்த ஃபார்முலாலாம் போட்டு வேண்டியது தான். P என்ன 1500, R 5, N 2 / 100. அடிச்சோன்னா 2 0க்கு 2 0 போச்சுன்னா 15 2ஆல் பெருக்கினாக்கா 30, 30 5ஆல் பெருக்கினா அப்படியே பாதியாக்கி 15 கூட ஒரு 0 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா, அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 150. ஆப்ஷன் என்ன, ஏ தான் கரெக்டு. ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவில் போட்டு டைரெக்டாக போடுற மாதிரி தான் எல்லாமே வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ரூபாய் 2ஐ 50 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு கொடுக்கும் பொழுது தனி வட்டி ரூபாய் 10 கிடைக்கும் எனில் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே வெறும் 2 ரூபா, ஆனால் 50 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10 ரூபா வட்டி கிடைக்குது. எத்தனை சதவீதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, தனி வட்டியோட அந்த வட்டி விகிதம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதே ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். வட்டி எவ்வளவு, 10. அப்போ எஸ்ஐக்கு பதிலாக 10 = P என்ன 2 ரூபா தான், 2 × எத்தனை வருஷம், 50 வருஷம், 6 தான் தெரியல, கீழே / 100 அப்படின்னு சொல்லி போட்டாலே முடிஞ்சுது. 4 50 50, 2 50 100, 4 2 4 2 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. இந்த பக்கத்தில் 6 இருக்குது. அப்போ R = 10% அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. ஓகேவா, சிம்பிளான கணக்குகள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு தொகையை தனி வட்டிக்கு கொடுக்கும் பொழுது 8 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, 8 வருஷம் N = 8, 2 மடங்காகுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. 2 மடங்காகுதுன்னா என்ன ஃபார்முலா, NR = அந்த எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 கழிச்சு, அப்போ 2 மடங்குனா 2லேருந்து 1 கழிச்சு 1 100 அப்படின்னு சொல்லி வரும். NR = 100 தான் ஃபார்முலா. இதில் N நமக்கு தெரிஞ்சு போச்சு 8ன்னு, R தான் தேவை. ஓகேவா, 8 × R = 100னாக்கா அப்படியே அடித்தோன்னாக்கா R = 100 / 8ன்னு வருமா. 4ஆல் அடித்தோன்னாக்கா 8 25 நாளாக 100ன்னு வரும். அப்போ 25 / 2 அப்போனாக்கா 12 1/2 அப்படின்னு சொல்லி வருமா, அதுதான் 6%. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா, 12 1/2%. சரியா, அப்படியே எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 குறைச்சிக்கிட்டாலே முடிஞ்சுது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு தொகையை 12% ஆண்டு வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கு கொடுக்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும்னு கேட்குறாங்க. ஓகேவா, போன இதில் வருஷம் கொடுத்துட்டு வட்டி வீதம், இதில் வட்டி வீதம் கொடுத்துட்டு வருஷம். அப்போ அதே மாதிரி தான் NR = 100 தான் ஃபார்முலா. இதில் R இப்போ தெரியும், N தேவை. N × R எவ்வளோ, 12% = 100. அப்போ N = 100 / 12 அடித்தோன்னாக்கா 4ஆல் அடித்தோன்னா 3 12, 25 100ன்னு வரும். 25 / 3. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வருடம் தான் கேட்குறாங்க. வருடம் மாதங்களும் கலந்து வந்திருக்கு, ஏன்னா இது வரை கரெக்டாக அடிப்படாது. அப்போ 25 3ஆல் வகுத்தோன்னாக்கா 8 3 24
பேலன்ஸ் 1 வரும். அதாவது 8 1/3 வரும். இந்த 1/3 மாதத்தில் எழுதணும். எப்படி எழுதலாம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ அந்த 12ஆல் அடித்தோன்னாக்கா 4ன்னு வரும். அப்போது 8 வருடம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர். ஓகேவா? 8 வருடம் 4 மாதம். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகேவா? அவங்க எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். அசல் ரூபாய் 200க்கு 6 மாதங்களில் 2% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? டைரெக்டான ஒரு கணக்கு தான், ஆனால் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசல் 200 P = 200ன்னு சொல்லிட்டாங்க. எண் பார்த்தீங்கன்னா 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே அதை வருடத்தில் தான் போடுவோம். ஓகேவா? வருடங்கள் நம்பர் ஆஃப் வருடம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்போ மாதத்தில் கொடுத்துருக்காங்கன்றப்ப வருடமாக மாற்றணும். அப்போ 6 மாதன்றது எப்படி வருஷமாக போடலாம்? அரை வருஷம்னு போடலாமா? 1/2 வருடம். 2% வட்டி வீதத்தில்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படின்றது ஆண்டுக்கான வட்டி விகிதம் தான் கொடுப்பாங்க எப்போவுமே. இதில் வந்து மென்ஷன் பண்ணலனாலும் ஆண்டுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிடைக்கும் வட்டி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு தனின்னு கொடுக்கலனா கூட நம்ம அதை வந்து தனி வட்டின்னு தான் எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி வட்டி சதவீதம் கொடுத்துருக்காங்கனாக்கா அது வந்து ஆண்டு வட்டி வீதமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் நாம் கணக்கு பண்ண போகிறதே 6 மாதத்துக்கு. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டியாக இருக்கும்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அதனால் அதுலேருந்து பாதி குறைச்சா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு வருஷம் தாண்டி இன்னொரு வருஷம் போகிறப்ப அது வந்து அமௌண்ட் மாறும்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே சிம்பிள். அப்படி பார்த்திங்கன்னா 6 வந்து 2% வருஷத்துக்குன்றப்ப 6 மாதத்துக்கு போகணுன்றனால 1% தான் வட்டி விகிதம் வரும். ஓகேவா? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே கணக்கு ஓவர். அப்புறம் அந்த ஃபார்மில் தான் P என்ன 200, N என்ன 1/2, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 1% /100. அப்போது அடிச்சோன்னா 2 0க்கு 2 0, ஒரு 2க்கு ஒரு 2 போச்சுன்னா எல்லாமே ஒன்று தான் இருக்குது. அப்போது 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை சப்போஸ் நம்ம 2ன்னே போட்டோன்னா 2 ரூபான்ற மாதிரி போயிடும். அந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும். இது வந்து 6 மாதத்துக்கு தான் வட்டி கணக்கு பண்ணுறாங்க. வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு பண்ணுவாங்க. அப்போ 6 மாதத்துக்கு தான் அதில் பாதி வட்டி தான் வரும். சரியா? அப்படி இல்லைனாக்கா நீங்கள் 2ஆல் போடுறீங்க அப்படின்னாக்கா 2ஆல் போட்டுட்டு 6 மாதத்துக்கு எவ்வளோன்னு கடைசியாக கீழே 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஓகேவா? இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா 2 வரும். இது ஒரு வருஷத்துக்கு தான் 2 ரூபா. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி 2ஆல் டிவைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் வட்டி எப்போவுமே எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. அதுதான் கரெக்டாக வரும். இதுக்கு ஆன்சர் 1 ரூபா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு தனி வட்டியில் ரூபாய் 12,500 ஆனது 4 ஆண்டுகளில் 15,500 மாறுகிறது எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 12,500 அசல் 15,500 மாறுதுன்னா இது வந்து கடைசியாக கிடைக்கிற தொகை, அந்த வட்டியும் சேர்ந்து கிடைக்கிற தொகை. அப்போ இது வந்து வட்டி மட்டும் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி நம்ம வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். 15,000 அப்படின்றது அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? 15,500 அப்படின்றது அமௌண்ட்டு. அதுலேருந்து இந்த 12,500 கழிச்சிட்டோன்னா 3,000 ரூபா வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ 3,000 ரூபா கிடைச்சிருக்குன்னா N = 4. இதில் எவ்வளோ அமௌண்ட் மாதிரி இருக்குது? 12,500ன்ற அசல். அப்போ P = 12,500. அப்போ R என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்போ 3,000 = 12,500, N வந்து 4, R நமக்கு தெரியல, /100. அப்போது 2 0க்கு 2 0, ஒரு நாள் 4. இதை வந்து 100ன்னு வச்சுக்கிட்டாக்கா 25 நாள் 100க்கு வருமா? அப்போது 300க்கு வந்து 75ன்னு வரும். அப்போது 0. அப்போது 25ஆல் அடித்தோன்னாக்கா 5 25 125, 3 30ன்னு வரும். 1 5 5 6ன்னு வரும். அப்போது R = 6% அப்படின்னு சொல்லிடுறோம். ஆப்ஷன் டி தான் இதுக்கும் கரெக்டான ஆன்சர். சரியா? சிம்பிளாக அந்த வட்டியை மட்டும் எவ்வளோன்னு பிரித்து எடுத்து அதை வச்சு சாதா ஃபார்முலாலே போட்டுரும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 1,200க்கு வழங்கப்படும் வட்டியானது ரூபாய் 1000க்கு வழங்கப்படும் வட்டியை விட ரூபாய் 30 அதிகம் எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 1,200க்கு ஒரு வட்டி கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு ஒரு வட்டி கிடைக்குது. 1,200 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறத விட 30 ரூபா அதிகமாக கிடைக்குது 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால். அப்போ வட்டி விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1000 ரூபாயை விட எவ்வளோ அதிகமாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 200 ரூபா. அந்த 200 ரூபா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 ரூபா கிடைச்சிருக்குன்னா அந்த 200 ரூபாய்க்கு கிடைச்ச வட்டி தான் அந்த 30 ரூபா. ஓகேவா? அந்த 1,200லேருந்து 1000 கழிச்சோன்னா 200 ரூபா. அந்த 200 ரூபா அதிகமாக முதல் போட்டதுனால 30 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 200 ரூபாங்கிறது தான் அசல். P = 200 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச வட்டி தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30 ரூபா. வருஷம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம்.
இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ இதை மட்டும் வச்சு அந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். பி எவ்வளோ 200, என் வந்து 3 வருஷம், ஆர் தெரியல, டிவைட் பை 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 30 ரூபா. அப்போ போட்டோன்னா 2ன்னு வரும், 1 3 3, 10 3 30, 1 2 I 2 10. அப்போ ஆர் ஈக்குவல் என்ன 5% அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கும் கரெக்டான ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே சிம்பிள், அந்த வட்டியை தனியாக அசலை தனியாக பிரித்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அசல் தான் கேட்குறாங்க. வட்டி விகிதமும் கொடுக்கல. 3 வருஷத்தில் 815 ரூபாயாக மாறிடுமா? எப்படி? ஒரு அசலோட வட்டி சேர்ந்து 815 ரூபா மாறிடும். இதுவே கூட ஒரு வருஷம் 4 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணால் 854 மாறிடுமா? அப்போ அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3 வருஷத்துக்கு 815, 4 வருஷத்துக்கு 854னா அந்த 4 வருஷம் அமௌண்ட்லேருந்து 3வது வருஷத்தை கழிச்சா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிருமா? அப்போ தனி வட்டி தான் மாறவே மாறாது. அந்த ஒரு வருஷம் வட்டியை வச்சு 3 வருஷத்துக்கோ இல்லை 4 வருஷத்துக்கோ கண்டுபிடிச்சி 3 வருஷத்தில் 815 மாறுதுன்னா அந்த வட்டியை மட்டும் கழிச்சு விட்டுட்டு அசல் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 4 வருஷத்தில் 854 மாறுது, 3 வருஷத்தில் 815 மாறுது. அப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்? 14ல் 5 போனாக்கா 9, 4ல் 1 போனால் 3, 8ல் 8 போனால் 0. அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 39 ரூபா வட்டி கிடைக்குது. ஓகேவா? தனி வட்டியில் வட்டி அமௌண்ட் மாறவே போகிறதில்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா கிடைக்குதுன்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 9 27 மிச்சம் 2, 3 9 2 11, 117 ரூபா 3 வருஷத்துக்கு வட்டி கிடைச்சிருக்கும். 3 வருஷத்தில் அமௌண்ட்டு தான் 815 மாறுது இல்லை. அப்போ அந்த 815லேருந்து கிடைச்ச இந்த 3 வருஷம் வட்டியை மட்டும் கழிச்சிட்டா அசலை மட்டும் தெரிஞ்சிருமா? அப்போ அந்த 815லேருந்து 3 வருஷம் வட்டி 117 கழிச்சா 15ல் 7 போனால் 8, 10 9ல் 1 போனால் 10ல் 1 போனால் 9, 7ல் 1 போனால் 6, 698 வரும். அப்போ அந்த 698 ரூபான்ற அமௌண்ட்டு தான் 3 வருஷத்தில் 815ஆகவும் 854 4 வருஷத்துலேயும் மாறி இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 698. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? வட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தெரியாமலே கண்டுபிடிக்கலாம் தனி வட்டியில் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு வட்டி அமௌண்ட் மாறாது. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஏற்கனவே இந்த டெஸ்ட்லேயே கொடுத்துருக்கு. 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் எப்படி ரிப்பீட் ஆச்சுன்னு தெரியல, ஒரே கொஸ்டினே திரும்ப கொடுத்தாச்சு. என்ஆர் ஈக்குவல் டு 100னாக்கா 8R ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி வரும். அடித்தோன்னாக்கா 4ஆல் அடித்தோன்னா 25. அப்போ ஆர் ஈக்குவல் டு 12 1/2% அப்படின்னு சொல்லி வரணும். இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே போட்டுட்டோம், எப்படி ரிப்பீட் ஆச்சுன்னு தெரியல. அடுத்த டெஸ்ட்லேருந்து மாற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. The principal amount triples itself at 8% per annum over a certain time. Find the number of yearsன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, அதை நாம தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு சொல்லலை. அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக தனி வட்டி தான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாக்கா அதில் கண்டிப்பாக கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இல்லை காம்பவுண்டட் ஆனுவலி, குவார்ட்டர்லி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தனி வட்டி தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தனி வட்டியில் இந்த மாதிரி 2 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுதுனாலே ஃபார்முலா ஈஸி. அதாவது என்ஆர் ஈக்குவல் டு எத்தனை மடங்கு ஆகுதோ அதுலேருந்து 1 கழிச்சு 100ஆல் பெருக்கணும். ஓகேவா? இப்போ 3 மடங்கு ஆகுதுன்னா 3லேருந்து 1 கழிச்சுனா 3 - 1 2ன்னு வரும். அப்போ 2ஓட 100 பெருக்குனா 200ன்னு வரும். இதுதான் ஃபார்முலா. இதுவே 2 மடங்கு ஆகுதுன்னா என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஆர் வந்து 8% தெரிஞ்சு போச்சு. அப்போ n × 8 ஈக்குவல் டு 200. 4ஆல் அடிச்சோன்னா 8, 4ஆல் அடிச்சோன்னா 5 0ன்னு வரும். 4 2 25ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு என்ன? 25. அதாவது 25 வருஷத்தில் 3 மடங்காக மாறிடும் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். தனி வட்டியில் இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இன் வாட் டைம் பீரியட் வில் ₹10,000 ஏர்ன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹2,000 அட் 10% per annumனு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2,000 வட்டியை பெற்றுத்தரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி சதவீதம் கொடுத்துட்டாங்க, வட்டியாக வந்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள்னு எண் தான் கேட்குறாங்க.
சிம்பிளாக நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் எங்கேயுமே தனி வட்டின்னு சொல்ல, கூட்டு வட்டின்னு சொல்லலை. இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தாங்கனாக்கா அது வந்து தனி வட்டி கணக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். தனி வட்டி கணக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100 அப்படின்ற ஃபார்முலா தான். இதில் எல்லாமே கொடுத்துட்டா n மட்டும் தான் தெரியல. அப்படியே போட்டுடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2000மா? 2000 அசல் 10,000 n தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். R வந்து 10% / 100ன்னு வரும். அப்போ 2 0க்கு 2 0 போயாச்சு. இந்த பக்கத்தில் ஒரு 3 0, இந்த பக்கத்தில் 3 0 இருக்குது. 3 0க்கு 3 0 போனால் இங்கே n இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ n = என்ன? 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு, ஈஸியாக ஆன்சர் போடுறது. ஆனால் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஃபார் அன் அமௌண்ட் ₹2,000 to double at the simple interest rate? 8% தனி வட்டி வீதத்தில் ₹2,000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டின்னு மென்ஷனும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தனி வட்டியில் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுதுனாக்கா அதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இப்போ இரட்டிப்பாக தானே மாறுது. அப்போ NR = 2 மடங்காக மாறுதுன்னா 2ல் 1 போனால் 1, அப்போது 100 அப்படின்னு சொல்லி வைக்கணும். n - 1 × 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது NR = 100 தான் ஃபார்முலா. இதில் நமக்கு வந்து ஆறும் தெரிஞ்சு போச்சு, 8%. அப்போ n மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ n × 8 = 100. அப்போ அடித்தோன்னா n = 100 / 8 வருமா? அடித்தோன்னா 4ஆல் அடித்தா 7 4 8, 25 4 100ன்னு வரும். மறுபடி 2ஆல் அடித்தோன்னாக்கா 12 வருஷம்னு வரும். அப்போ n = என்ன? 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே இந்த ஃபார்முலா எல்லாமே ஈஸி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இதில் எங்கே நிறைய பேர் குழப்பிக்குவாங்கன்னா, இந்த 2000ன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் கணக்கு போட்டு சிலர் குழப்பிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ஈஸியாக போட்டுடலாம். சிலர் குழப்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கணக்கில் நமக்கு அசல் அமௌண்ட் எவ்வளோனே தெரியவே தேவையில்லை. இது வந்து தேவையில்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. சும்மா 8% வட்டி வீதத்தில் ஏதோ ஒரு தொகை இரட்டிப்பாக மாறுவதற்கான காலம் என்ன அப்படின்னு சொல்லி தனி வட்டின்னு கொடுத்தாலே போட்டுடலாம். நமக்கு இந்த அமௌண்ட்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன? 12 ஆண்டுகள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A sum of money lent out at simple interest amounts to ₹720 after 2 years and to ₹1,020 after a further period of 5 years. The sum is அப்படின்னு சொல்லி ருபீஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் கடனாக பெறப்படுகிறது. அந்த தொகையானது 2 ஆண்டுகளில் ₹720ஆகவும் மேலும் அதனை 5 ஆண்டுகளில் ₹1020ஆகவும் மாறுகிறது எனில் அந்த அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 2 வருஷத்தில் 720 மாறுதா, 5 வருஷத்தில் 1020 மாறுதான். தனி வட்டியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வட்டி மட்டும் தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வட்டிக்கு மறுபடியும் வட்டி சேராது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அதனால் நம்ம அந்த வட்டி மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த அசல்லேருந்து கழிச்சாலே போதும். இப்போ என்ன வரை கொடுத்துருக்காங்க? 5 வருஷத்தில் 1020 மாறுதா, 5 வருஷத்தில் 1020 மாறுது. 2 வருஷத்தில் 720 மாறுது. ஓகேவா? அந்த அசலோட வட்டி சேர்த்து. அப்போது 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வித்தியாசம் என்ன? 5ல் 2 போனால் 3 வருஷம். அந்த 3 வருஷத்தில் அமௌண்ட் எவ்வளோ மாறி இருக்குது? 1020லேருந்து 720 போனால் 300 மாறி இருக்குது. அப்போ இந்த 3 வருஷத்தில் 300 வட்டி மட்டும் போய் அந்த அசலில் சேர்ந்துருக்கும். ஏன்னா தனி வட்டியில் அந்த வட்டி மட்டும் தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 3 வருஷத்தில் 300 ஏறி இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகிருக்கும்? 100 ஏறி இருக்கும். ஓகேவா? 300 / 3 100 வட்டி இருக்கும். அப்போ வருஷத்துக்கு 100 வட்டி ஏறுது. அப்போ 2 வருஷத்தில் ஏதோ ஒரு வட்டி சேர்ந்து அந்த அசலோட 720 மாறி இருக்குன்னா 2 வருஷத்தில் எவ்வளோ வட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த 200 100 2 வருஷத்துக்கு 200 வட்டி சேர்ந்துருக்கும். இந்த 200 இந்த 720 கழிச்சா அசல் தெரிஞ்சிட போகுது. அப்போ 720 2 வருஷத்துக்கு கிடைச்ச அந்த வட்டி 200 மட்டும் கழிச்சுட்டா 520ன்னு வரும். அப்போ இந்த 520ன்ற அசல் தான் 2 வருஷத்தில் 720ஆகவும் 5 வருஷத்தில் 1020ஆகவும் மாறுது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 520 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கிலானே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை தான் அடிக்கடி வேற கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The cost of dining table is ₹8,400. A wants to buy it in 10 installments. His EMI is ₹875.
ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு உணவு மேஜையின் அடக்க விலை வந்து 8400. ஏ வந்து இந்த மேஜையை 10 மாத தவணைகளில் பெற நினைக்கிறார். அவரது மாத தவணை 875 எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து வட்டி கணக்கு தான். ஓகேவா, ஏதோ ஒரு வட்டி கணக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டான்னு கண்டுபிடிக்க முடியல. கணக்கு பார்த்த உடனே அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரலனாலே நாம் அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கூட்டு வட்டி, காம்பவுண்டட், ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி எதுவுமே கொடுக்கலனாலே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் தான் போடணும். ஏன்னா மாத தவணையும் கொடுத்தாலே மேக்ஸிமம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான் கொடுப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி 1-2 கணக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதில் கூட்டு வட்டின்ற வார்த்தையே வரலையா, உடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டுடணும். ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வாங்குகிற லோன்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மாதம் கட்ட அதோட தவணை தொகை குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி போட்டிருப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு கடையில் போய் இஎம்ஐயில் இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வாங்கின மாதிரி ஏதோ ஒரு ஃபேனோ மிக்ஸியோ வாங்குறீங்கன்னா ஃபிக்ஸடாக ஃபஸ்ட்டே ஒரு வட்டியை போட்டுட்டு அதை தான் ஒரு 10 மாத தவணையாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதனால் கணக்கில் இந்த மாதிரி போடுறீங்கனாக்கா அவங்க எந்த விதமான வட்டியும் கொடுக்கலன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டணும். ஓகேவா, இப்போ எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். 8400 அடக்க விலை, அதான் அசல். 10 மாத தவணைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 மாதத்துக்கு தான் வட்டி போட போகிறாங்க. மாதம் 875 ரூபா கட்டுறாங்கன்னா அவங்க மொத்தம் எவ்வளோ கட்டுறாங்கன்னு பாருங்கள். 875 ரூபா கட்டுறாங்க. 10 மாத தவணைன்னு சொல்லிட்டவொடனே 10ஆல் பெருக்குனா 8750 ரூபா கட்ட போகிறாங்க. ஆனால் அதோட முக்கியமாக அடக்க விலை பார்த்திங்கன்னா 8400 தான். அப்போ 8400 அடக்க விலையை மொத்தமாக கட்டுறதுலேருந்து கழிச்சா 350 ரூபா அதிகமாக கட்டுறாங்க. அந்த 350 ரூபாங்கிறது என்ன, அதுதான் வட்டி. ஓகேவா, அப்போ நமக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு. 8400 அடக்க விலைன்னா அசல் பீன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை மாதம், 10 மாதம் தெரிஞ்சு போச்சு. வருஷத்தில் தான் கணக்கு பண்ணுவோம், ஆனால் 10 மாதம் தான் கொடுத்துருக்காங்கன்னு உடனே வருடமும் தெரிஞ்சிச்சு. 10 மாதம் ஒரு வருஷத்துக்கு 12ன்றப்ப 10/12 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வருஷம். என்ன தெரிஞ்சு போச்சு, பி தெரிஞ்சு போச்சு, வட்டி எஸ்ஐ தெரிஞ்சு போச்சு. அப்படின்னாக்கா அந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா, எஸ்ஐ = PNR/100 அப்படின்றது தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஒரே ஃபார்முலா தான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 350, அந்த அசல் 8400, வருஷம் வந்து 10/12, 6 தேரில் அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, /100. அப்போ 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 12ஆல் அடிச்சோன்னா I12 60, 612 72, 712 84ன்னு வரும். அப்போ இந்த பக்கம் ஒரு 0, இந்த பக்கம் ஒரு 0 அடிச்சிடலாம். 7 7, I7 35ன்னு வரும். அப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ R = என்ன, 5% அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1500 இரு பகுதிகளாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதியை 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கும் மற்றொரு பகுதியை 12.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கும் வழங்கும் வட்டி சமம். 12.5% வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வட்டின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் படிக்கிறப்ப இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அமௌண்ட் 1500 இருக்குது. இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் இந்த 12.5% வட்டி விகிதத்துக்கு கொடுக்குற அமௌண்ட்டு தான் தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போது அதுலேருந்து பிரித்த ஒரு அமௌண்ட் எக்ஸ்னால் இன்னொன்று எவ்வளோ இருக்கும், அந்த எக்ஸில் போனது தானே. அப்போது 1500 - எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை இந்த பிரித்த எக்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, 12.5% வட்டி விகிதத்துக்கு 4 ஆண்டுக்கு வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து 1500 - எக்ஸை 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது 2 மூலமாக கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, PNR/100 தான். ஓகேவா, 2 பக்கமும் 100 போட போகிறோன்றதுனால 2 பக்கமும் 100 அடிபட்டுரும். பேலன்ஸ் வந்து PNR மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். அப்போது இதையும் கம்பேர் பண்ணாலே போதும். ஏன்னா இங்கே எக்ஸ் தான் P, இது வந்து 1500 - எக்ஸ் தான் இங்கே P. அப்போது எக்ஸ் × 12.5 × 4, அதுவும் அந்த 1500 - எக்ஸ் × 10 × 5 சமம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டாலே முடிஞ்சது. அப்படியே அடிக்க வேண்டியதான். ஓகேவா, இங்கே பாருங்கள் 12.5 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 50 அப்படின்னு சொல்லி வருமா. இங்கே 10 × 5 பெருக்கினாக்கா இதுவும் 50ன்னு வருமா. இது ரெண்டும்
அடிபட்டுருமா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 மைனஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்தாக்கா இந்த பக்கத்தில் 2x ஈக்குவல் டு 1500ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 2ஆல் அடித்தோன்னா 750ன்னு வரும். ஓகேவா? அப்போது 750 ரூபா தான் பார்த்தீங்கன்னா அந்த 12.5% இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஓகேவா? 750 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ரெண்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சமன்னொன்று ரெண்டுத்தையுமே அந்த PNR டிவைட் பை 100 ஃபார்முலாவில் கொண்டு வந்து சமப்படுத்தி அந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? பிரிக்கிற அமௌண்ட்டில் ஒன்று எக்ஸாகவும் இன்னொன்று 1500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த இதில் வந்து போன அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 15 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? போன கணக்கே மாதிரி தான் இது வந்து 4 மடங்காக மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஃபார்முலா வந்து NR ஈக்குவல் டு 4 மடங்காக மாறுதுன்னா 4ல் 1 போனால் 3, அதோட 2 0 300 அப்படின்னு சொல்லி போட்டாலே ஃபார்முலா முடிஞ்சுது. எத்தனை வருஷத்தில்? 15 வருஷத்தில். அப்போது 15 × R ஈக்குவல் டு 300. வட்டி விகிதம் தான் எப்படியும் கேட்பாங்க, வேறு எதுவுமே இதில் கேட்க முடியாது. அப்போ R என்ன? 4 15 15 2 0ன்னு வரும். R ஈக்குவல் டு 20% அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். நன்றி.